சுர்ஜித்தோட அம்மாவையும் கைது செய்யணும். ஆனா இன்ன வரைக்கும் கைது செய்யல சார் சுர்ஜித். ஒரு பெண்மணியை பிடிக்க துப்புள்ள அந்த காவல்துறைக்கு சிபிசிஐடி என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு இதுவரை தெரியல. நான் கேட்கிறேன், ஒரு பெண்மணி எங்க தலைமறைவா இருக்கிறாங்க அப்படிங்கறது கூட கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா இது எப்படிப்பட்ட விசாரணையா இருக்க முடியும்? ஆனா ஆம்ஸ்ட்ராங் மரணத்துல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா முதல் குற்றவாளியாக கருதப்பட்ட சம்பவம் செந்தில் எங்க? நான் குற்றநகல் அறிக்கை தாக்கல் பண்ணிட்டாங்க சிபிசிஐடி. சம்பவங்களை பிடிக்காம எப்படி பண்ண முடியும்? இப்ப இங்க என்னன்னா பாருங்க, இந்த ஒரே மாசத்துல இந்த சிபிசிஐடி விசாரணையில அவங்க அம்மாவை பிடிக்காமலே ஒரு சார்ஜிட்ட போட்டுருவான். இது என்ன அணுகுமுறை என்றால், இந்த ஒவ்வொரு கொலைக்கும் இது போன்ற மிக முக்கியமான அதிர்ச்சிகரமான அதிர்வை உருவாக்கக்கூடிய மரணங்களில் மறைந்து கிடக்கிற புதிர்களை மறைப்பதற்கான வேலை திட்டத்தை கண்டிப்பாக சிபிசிஐடி செய்யும் என்கிற சந்தேகம் நமக்கு வலுவாக இருக்கிறது. ஏன்னா சிபிசிஐடி என்ன வேலை பண்ணுவாங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இந்த வழக்கிலும் பாருங்க, நீங்க இப்ப இந்த கவினுக்கு பின்னாடி யாரையுமே என்ன கொண்டுட்டு வரல, அவங்க அப்பனோட நிக்குது. அப்ப இதற்கு பின்னால் இது சதித்திட்டம் தீட்டியது எப்போது, எங்க தீட்டினீங்க, எப்படி இவனை கொல்லணும்னு முடிவெடுத்தீங்க, எங்கிருந்து ஆயுதங்கள் வரவழைக்கப்பட்டது, அவன் ஏற்கனவே ஆயுதத்தோடு புகைப்படங்கள்லாம் போட்ட நம்ம அந்த படக்காட்சியில பார்த்துருக்கிறோம். இப்ப இந்த ஆயுதங்கள் எங்கே தயாரிக்கப்பட்டது? நான் தொடர்ச்சியா சொன்னேன், இந்த உரிமம் பெறாமல் ஆயுதம் வைத்திருப்பதை தடை செய்யுங்கள், உரிமம் பெறாமல் ஆயுத தொழிற்சாலை எங்கே இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து அதையும் பூட்டுங்கன்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். மனிதர்களை படுகொலை செய்வதற்கென்றே பிரத்யேக கத்திகளை உருவாக்கக்கூடிய கொள்ளுப்பற்றைகள் எங்கே இருக்கிறது என்பதை இதுவரை சிபிசிஐடி கண்டுபிடித்திருக்கிறதா? ஏன் அதெல்லாம் கண்டுபிடிக்கல? சாதாரண அருவானால ஒரு மனிதனை அவ்வளவு சீக்கிரம் வெட்ட முடியாது. அந்த அருவா கொடுவான்னு சொல்லுவாங்க. அந்த கொடுவா தலையில மிகப்பெரிய கனமா இருக்கும், பளபளப்பு இருக்கும், அவன் உப்புத்தாள் போட்டு தேய்ச்சி வச்சிருப்பாங்களாம். அப்ப அவன் கைப்பிடி என்பது சாதாரணமாக இருக்கும், அவன் வெட்டுகிற இடம் வலுவானதாக கனமாக இருக்கும்.